ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக பூனை பறவைங்களை வேட்டையாடி சாப்பிடும். அப்படி இந்த பூனை அந்த பறவையை வேட்டையாட ரெடியா இருக்கும்போது பூனை பின்னாடியே வந்த நாய் என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்க. பெல் அடிச்சு சைக்கிள் ஓட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இந்த நாய் வித்தியாசமா மணி அடிச்சுக்கிட்டே ஓடுது. கோயில் திருவிழால இந்த ராட்னம் ஓடி பார்த்திருப்போம். அதுல இந்த நாய் தற்செயலா ஏறி மாட்டிக்கிச்சு. இந்த வழி எங்க போகுது? அடே அடே அடே! ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் பயந்துது. ஆனா கொஞ்ச நேரத்துல நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி அட அசால்ட்டா நின்னு சுத்திக்கிட்டு இருக்கான் பைய. காசு கொடுக்காம சுத்தியாச்சே, அடுத்த கடைக்கு போவோமா? முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். அட ரோட்ல இந்த நாய் கியூட்டா எட்டி பார்த்துட்டே போகுதுல்ல. அத பார்த்து இந்த கப்பிள்ஸ் அது கிட்ட போய் கொஞ்சிருக்காங்க. நல்ல வேளை அது கடிக்கல. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கோத்தகிரியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. செப்டம்பர் 2025 இரவு நேரம் இவர் கேன்டீன்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பூனையை பிடிக்க சிறுத்தை ஒண்ணு உள்ள புகுந்துடுச்சு. என்னங்கடா சிறுத்தையெல்லாம் டீ குடிக்க வருது? ஆனா நான் ஒண்ணும் பண்ணலண்ணா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா ஓடிட்டான் இவனுக்காடா பெட்டக்ல பின்னங்கால் அடிக்க ஓடியாந்த. கடலோரமா நின்றுட்டு இருந்த பறவை திடீர்னு அலை வந்ததும் அட அது ஏன் ஓடுது? ஈஸியா பறந்துருக்கலாமே. ஆமால, ஆமா, இங்க 2 கொரிலா ஜோடியா உட்கார்ந்து இருந்தது. அப்போ ஒரு பெண் கொரிலா கிராஸ் பண்ணும்போது எத்தனையோ கபடி மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கபடி மேட்சை பார்த்திருக்கீங்களா? கபடி 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 கபடி. அது ப்ரோ கபடி, இது குரங்குங்க கபடி. கபடி 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 கபடி. உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இந்த 4 விலங்குல எந்த ஒரு விலங்கு 200 வருஷத்துக்கு மேல வாழக்கூடியது? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். எவ்வளவோ டிசைனா வாட்ச பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு டிசைன்ல வாட்ச பார்த்ததே இல்லைங்க. டாம் அண்ட் ஜெரி வாட்ச் செம்மையா இருக்குல்ல. ஒரு கல்யாண வீட்டு டான்ஸ்ல ஆட்டத்துல நாங்களும் கலந்துக்கலாமா? என்னங்க பாட்டுக்கு வைப் பண்ணி இதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பறவை மீன்களை இப்படி பொறி வச்சு பிடிக்கும். அப்படி மீனை பிடிக்க இறைய தூக்கி போடும்போது நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரை. அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். பைக்ல ஒரு நாயை வச்சு கொண்டு போறதே கஷ்டம். ஆனா இங்க இவங்க 2 பேர் பைக்ல எத்தனை நாய் ஏத்தி கொண்டு போனாங்கன்னு மட்டும் பாருங்க. முன்னாடி பின்னாடின்னு மொத்தம் 6 நாய்ங்களை பைக்ல ஏத்தி வச்சு கொண்டு போறாங்க. நீங்க வளர்க்குற நாயா இல்ல கறி கடைக்கு எதுவும் பிடிச்சிட்டு போறீங்களா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு.
அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இவன் தூக்குற டிசைனை பார்த்தா கறி கடைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி வாத்து நேரம் பார்த்து அந்த நாயை எப்படி பழி வாங்கி இருந்ததுன்னு பாருங்க. கடிக்க உனக்கு வேற இடம் கிடைக்கலையாடா? ஆமா, சாப்பாட்டுக்கு யாருக்கிட்ட போட்டி போட்டு இருந்ததுன்னு பாருங்க. டேய், தைரியம் தாண்டா, முதலிக்கிட்டே மோதுற. ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. நீ சாப்பிடுறாசா, அப்புறம் நான் உன்னை சாப்பிட்டுக்கிறேன். ஒரு விலங்குகள் சரணாலயத்துல இந்த நாய்க்குட்டி யார்கிட்ட வம்பிழுத்துதுன்னா, என்ன உண்ணா அவளை உண்டு இல்லாம பண்ணிடுறா. என்னைய முறைகிறான். பாயமுறா குரங்கு. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆகாது. ஒரு காட்டுப்பன்றி அது குட்டிங்களோட கிராஸ் பண்ணி இருந்தது. அட, எத்தனை குட்டி லைனு போய்கிட்டே இருக்கு. இத பார்த்துதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாங்களா? கோவால இந்த கார் ஓனருக்கு நடந்த சம்பவம் இருக்கே. திடீர்னு இந்த நாய் கார் பம்பரை பிச்சு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா கார் இது, ஒரு இல பிஞ்சிட்டு வந்துடுச்சு. வண்டிலாம் ஓட்டி போடுச்சு. இங்க வந்த எலி எங்க உள்ள இருக்கானா? என் ஓனர் வண்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா. டேய், அந்த எலிய பிடிக்கவாடா வண்டியை பிச்சு எரிஞ்ச? ஆமா, வண்டி உயர கடிச்சிட்டா ஓனருக்கு 1 லட்சம் செலவாகுமாம்ல. பறவைங்க சிரிக்குமா? இங்க 2 பறவைங்க உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்த 3வது பறவை அது விழுந்ததை பார்த்து மத்த 2 பறவையும் சிரிக்குதுங்க. எலிக்கு புரிய வைக்காம எப்படி மாட்டி இருக்குன்னு பாருங்க. பறிக்கஞ்சட்டியில மாட்டி தப்பிக்க முடியலதனால அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. சிங்கங்க கூட்டமா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். வாரமா உட்காருங்கடா, சோத்து மூட்டைங்களா. முன்னாடி கார்ட்டூன்ல காட்டினதெல்லாம் கற்பனை நினைச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் நிஜத்திலயும் நடந்திருக்கு. நாய் அதே மாதிரி தேடி இருக்கு பூனைய. இப்படி சுத்தி சுத்தி விரட்டி இருக்கான்னு பார்த்தா விரட்டி இருக்கே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதாங்க அல்டிமேட். எலியெல்லாம் குளிக்குமான்னு நினைச்சா குளிச்சிருக்குங்க, அதுவும் சோப்பு போட்டு. இப்படியுமா நடந்திருக்கு? நடந்திருக்கு. ஒரு குரங்கு இவர் கொடுத்த பழத்தை யோசிச்சு தயக்கத்தோட வாங்கிச்சு. ஆனா இதுவே இந்த குரங்கு சாப்பிடுறதுக்கு தான்டா கேக்குறேன், கொடுத்தா என்ன குழந்தை சாப்பிடுவ? என்னங்கடா வம்படியா வந்து புடுங்கிட்டு போகுது. சிங்கத்தோட பெரடி முடிதான் அதுக்கு அழகே. ஆனா இங்க அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. செம்மையாகிறப்பா. ஏய், சூப்பரா இருக்கிறப்பா. என்னடா உச்செல்லாம் எடுத்து சீவி விட்டுருக்கீங்க? டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. இங்க கடையில வளர்க்குற பூனைய இவர் சும்மா அன்னைக்கு நோண்டி இருந்திருக்காரு. அது ஒரு கட்டத்துல கடுப்பாகி போடாடே, இப்படி கத்தப்படாது, கடுப்பேத்துறார் மயிலாட்.
காக்கா ஒரு இன்டெலிஜென்ட்டான பறவை தான். அதுக்குன்னு அத்தனை பிஸ்கெட்டையும் அட் அ டைம்ல தூக்கிட்டு போயிட முடியுமா? விடாம ட்ரை பண்ணுது. அட, ஆரையுமே அட் அ டைம்ல தூக்கிடுச்சுங்க. செம்பரி ஆடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி விளையாடும். அப்படி இந்த ஆடுங்க முட்டி விளையாடும் போது குறுக்க கம்பி வெளி இருந்திருக்கு. இது உஷாரா நோட் பண்ண இந்த ஆடு எவ்வளவு தெளிவா இது முட்டாம அதை மட்டும் முட்ட வைக்குது பாருங்க. நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. டேய் பாலே ஆள்றா நீ. கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. இங்க கோழி தெரியாம கவுந்து கடந்த வண்டி வீல்ல ஏறிடுச்சு. எது முட்டாளா? இப்ப பாரியா? ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டிய கரெக்ட் பண்ண வந்தா ஆந்திராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த பார்க்க த்ரெட்மில்ல வாக்கிங் போற மாதிரில இருக்கு. தெரியாம ஏறிட்டையா, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ நிக்க மாட்டேங்குதே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தவளை தாவி பார்த்திருப்பீங்க, டான்ஸ் ஆடி பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. ஃபேஷன் ஷோல மாடல்ஸ் ரேம்ப் வாக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு ரேம்ப் வாக்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. என்ன நம்ம பயில ஒருத்தனையும் காணோம். வந்தது வந்துட்டோம். நம்ம சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டு போயிடுவோம். ஓப்பன் கங்னம் ஸ்டார். டேய், அவங்கள பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எங்க இந்த நாய் பாவ மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கு. பரமலோகத்திற்கு பரமபிதாவே, இந்த கொட்டை எனக்கு மன்னியப்பா. இளமலை பேக்கரியில பண்ணு திருடி இருக்கா, ஏதோ பசிக்காக திருடி இருக்கா. சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். இங்க ஒரு பைக்ல வீலிங் பண்ணும்போது பழக்க தோஷத்துல விரட்டின நாய் அட, அவசரப்பட்டுட்டோமோ? யானைக்கு அடி செருக்குமாங்கல்ல, அப்படி நஜத்துல இந்த யானைக்கு சறுக்கிடுச்சு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பையன் சறுக்குனால அசரலையே. பனி பிரதேசத்துல இந்த நாய் மூச்சு விடுறது ரெண்டு பூனை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பூனை தடயமே இல்லாம திருடிடுச்சு. இங்க வா. ஐயா யாருக்காரப்பே? பூனை என்ன மேலே ஏறி நின்னுட்டு இருக்கு. மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. ஓ, இதுக்கு பயந்து தான் நிக்குதா? யாராவ? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தன் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ரெண்டு பெரிய யூடியூபர்ஸ் கொலாப் பண்ணுவாங்க. ஆனா இங்க யாரு கொலாப் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஒரே நேரத்துல ரெண்டு மந்தையில உள்ள ஆடுங்க ஒன்னா கொலாப் ஆயிடுச்சு. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. எதிர்பார்க்காத சந்திப்பால இருந்திருக்கேது. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. அடியே குருவமா, இன்னைக்கு ராசிக்கு மேல இருந்து கொட்டோன்னு கொட்ட போகுதா? பிள்ளையா பெற்றிருக்க, பிசாச பெற்றிருக்க. இந்த நாய் குளிர்ல ஆடுதுன்னு குல்லாவ மாட்டி விட்டா அது தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஆடு தனக்கு இருக்கிற பெரிய கொம்பை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. நம்மலாம் எதிரில நாய் வந்தா நகர்ந்து போவோம். ஆனா இந்த மூணு பொண்ணுங்க
ஸ்டார்ட் மியூசிக். என்ன இவங்க நமக்கு எதுவும் ஸ்கெட்ச் போடுறாங்களா? அது சும்மா போனாலும் இவங்க உசுப்பேத்தி விட்டுருவாங்க போலயே. ஒரு குளத்துல ஆமைங்க கூட்டமா நின்னு என்ன பண்ணுது? உறுதிமொழி எதுவும் எடுக்குதுங்களா? என் உடல் அண்ணனுக்கு, என்ன உடல் அண்ணனுக்கு நான் காதலிக்க மாட்டேன், நான் காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். இவர் ஃபேமிலியோட வெளியே போயிருந்தப்போ கார் ஸ்டார்ட் ஆகல. அப்ப யாரெல்லாம் காரை தள்ளி இருந்தான்னு பாருங்க. போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளுறன்ட்டு கோடு போட்டுக்கிட்டு இருக்க, போடா அந்த பக்கம். ஆமா, தர்பூசணி சாப்பிட ஆசைப்படலாம், ஆனா மாங்காய் சாப்பிட ஆசைப்படக்கூடாது. என்ன விலங்கு இது? ஓ, நாய் தானா? சாப்பிட்ற தவிர வேற எதுவும் பண்றது இல்ல போல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எட்டிக்கிட்டே வா. வேர்ல்ட் மேப் எடுத்து அதுல இவர் என்ன வரைஞ்சிருந்தாருன்னு பாருங்களேன். இந்த நாயை பாருங்க, மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க திருட்டு பையன்னு. டேய் டாமி, சாப்பிடவாடா. ஓனர் இப்பதான் வந்து படுத்தேன், அதுக்குள்ளயா? இப்ப வெளியே நான் எப்படி வருவேன் தானே யோசிக்கிறீங்க? இப்படி அலைக்க திரும்பிடுவல்ல, அவ்வளவுதான். பொதுவா குரங்கு தான் நம்மள படாத படுபடுத்தும். ஆனா இங்க ஒருத்தர் குரங்கையே அலற விட்டிருந்தாரு. அவர் குரங்குக்கு சாப்பிட கிரேப்ஸ் கொடுத்தாரு. முதல்ல அது சந்தோஷமா தான் வாங்கிச்சு, ஆனா போக போக டேய் இருடா, பொறுமை பொறுமை பொறுமையா குடுறா. போதும், இதுக்கு மேல சாப்பிட்டா நான் செத்துருவேண்டா. ஆளை விடுறா சாமி, ஓ சங்காத்தமே வேண்டாம். கவாசிக்கு பைக் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, ஆனா இது கவாசிக்கு தான். எல்லாம் போட்டிக்கு ரெடியா இருக்கு போலயே. ஐஸ்ல வாத்துங்க சும்மா சறுக்கி விளையாடும் பாருங்க, செமையா இருக்கே. தலைவன் 1 மணி நேரமா ஒரு மீன் கூட பிடிக்கல. கொஞ்ச நேரத்துல என்ன இவனை மீனே காரி துப்பிடுச்சு. இந்த பறவை நடந்து வரும்போது யானைக்கே சறுக்குது, பறவைக்கு சறுக்காதா? பீச் ஓரமா குளிச்சிட்டு இருந்த ஒரு துண்டை இந்த நாய் விளையாட தூக்கிட்டு போயிடுச்சு. குளிக்கிற ஒரு நிலைமை அதோ கதிதான். இந்த நாய்க்கு தண்ணி வேணும்னா கேட்கலாம் செய்யாது, பைப்பை திறந்து அதுவே குடிச்சுக்கும். பிரில்லியன்ட் டாக் தான். அந்த நாய்க்கு சாப்பாடு போடும்போது அச்சச்சோ, இது மிஸ் ஆயிடுச்சே. இன்னொன்னு இருக்குடா. அடுத்து வேற இல்லடா. ஏண்டா அதை கீழே வைக்க மாட்டேன், தூக்கி தான் போடுவேன். நான் கஷ்டப்பட்டு தாவி பிடிக்கிறத பாக்குறதுல ஒரு சந்தோஷம். இங்க மாட்டு தொழுவத்துல இருந்து இந்த மாடு மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துடுச்சு.
இத பொறுத்து கொள்ள முடியாம மத்த மாடுங்க கத்தி ஓனரை கூப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டா ஆட்டு மந்தைய உத்து பார்த்தா யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? டேய் வாடா வெளிய, இல்லனா காலையில உரிச்சு தொங்க விட்டுருவாங்க பத்துக்கோ. இத ஃபுட்பால் நினைச்சு அவனை எத்திடாதீங்கடா, பூனை தான் அப்படி படுத்து கிடக்குது. ரயில்வே கேட் போட்டா மாடாவே இருந்தாலும் நின்னுதான் ஆகணும்டி. இந்த பஸ் காண்டி எல்லாம் சூடாப்பா காத்திருக்க வேண்டிய ஆகி போச்சு. இருக்கட்டும், இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்ட ஆடினா தான் இந்த சூடாப்பா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. இந்த நாய் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கையில இருந்த பிரெட்டை கீழே வச்சதும் இந்த நாய் நமக்கு தான் கொடுக்குறாங்க நினைச்சுக்கிச்சு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நம்ம நடக்கும்போது கால் தடம் பதிகிற மாதிரி 4 கால்ல பூனைங்க நடக்கும்போது அதோட 2 கால் மட்டும்தான் தரையில பதியுமா? நீங்களே பாருங்க. இததான் கேட் வாக்னு சொல்லுவாங்க. நாய் நீச்சல் அடிச்சு பார்த்திருப்பீங்க, ஆனா முங்கு நீச்சல் அடிச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. விரட்டி வந்த எலிய இந்த பூனை தேடினது இருக்கே. திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான், யாராவது பாத்தீங்களா? எலிக்கு நல்ல நேரம் கண்டுபிடிக்கல. எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். இந்த பூனை என்ன மீசையெல்லாம் வச்சு வித்தியாசமா இருக்கு. படிச்சீங்கல்ல புலிக்குட்டி, அவனோட அண்ணன் பூனைக்குட்டி. நைட்டு சிட்டியை காப்பாத்த பேட்மேன் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. நம்ம ஊர்ல தான் நடுரோட்ல மாடு அலையும் இல்ல படுத்து கிடக்கும்னு நினைச்சா எல்லா ஊர்லயும் இதான் பிரச்சனை போல. மலேசியால கூட மாடு நடுரோட்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நான் கூட ஒரு நிமிஷம் போன் தான் வைப்ரேட் ஆகுதோன்னு நினைச்சிட்டேன். அங்க ஓடின தண்ணிய இந்த நாய் கிராஸ் பண்ணிருக்கு. அப்போ நாய் கார்ல போகும்போது பல விஷயம் கியூட்டா பண்ணோம். அதுல இதுவும் ஒண்ணு போல. அழகா வைப்பரோட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. ஓனர் இருக்கிற தைரியத்துல இந்த நாய் அந்த 3 நாய்களை எதிர்த்து இருக்கு. ஆனா ட்விஸ்ட், இது அது கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.